ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பவுன் போல் நல்லெண்ணெயும் கோல்டு கலரில் இருக்கிற அந்த பருப்பு பொடியும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டல் கடையிலலாம் போகும்போது அங்கே ஒரு பருப்பு பொடி வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையோட காரசாரமாக எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு குழம்பு எதுவும் இல்லாதப்போ இதை போட்டு நம்ம ஒரு பொரியலோ அப்பளமோ இருந்துதான் டக்குன்னு சாப்பிட்றலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துக்குங்க. அது நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வெறும் வானிலையில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன்னு வரணும், ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. நல்லா வாசனை வரும்போது இறக்கிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு கப் பாசிப்பருப்பு அதுவும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. நல்லா வாசனை வரும், அதுதான் நல்ல பக்குவம் வறுக்கிறது. இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. எதுவுமே தீய விட்டுறாதீங்க. நல்லா கம கமன்னு வாசனை வரும். ஏன்னா இது நம்ம அப்படி எண்ணெய் ஊற்றி சாப்பிட போகிறோம், அதனால் வேகாத மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் பொட்டுக்கடலை ஒரு கப் போட்டு லேசாக வறுத்திங்கனாலும் போதும். ஏன்னா அது ஏற்கனவே வறுத்த கடலை தான். ரொம்ப நேரம் வறுத்தோன்னு நமத்து போன மாதிரி ஆகிடுது. அதனால் சும்மா ஒரு சூடு பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் அதுவும் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வந்ததும் அதுவும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, அந்த பருப்புக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா போட்டு எண்ணெயில் வறுத்துடுங்க. ஏன் இது வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். எண்ணெயில் வறுக்கும்போது வரமிளகா வறுக்கும்போது கலர் கொடுக்கும், பவுடர் நல்லா கலராக இருக்கும். லேசாக வறுத்து தீய விடாமல் எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 10 பல்லு மேலே ஒரு வெள்ளைப்பூண்டு உரித்து நல்லா முந்திரி பருப்பு வறுத்த மாதிரி சிகப்பாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் நல்ல மனம் கொடுக்கும். முந்திரி பருப்பு போலவே இருக்கும். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பெல்லாம் வாய்வு பிடிக்கும். அதில் அந்த பூண்டு பெருங்காயம்லாம் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், வாய்வு பிடிக்காது. பெருங்காயம் போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு அந்த வீடியோ, அதனால் பெருங்காயம் போட்டுக்குங்க. இப்போ அதே கடாயில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இது எண்ணெய் ஊற்றாத வானிலையாக இருக்கணும். ஏன்னா ஈரப்பதம் நிறையா செஞ்சு வைக்கும்போது உப்பு ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டுடும். அதுக்காக நம்ம உப்பு வறுத்து போடுறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாயை போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா போடும்போது மிளகா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் மிளகாயை அரைச்சி பவுட்ரு ஆன பிறகு இந்த துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கும்போது ஒவ்வொன்றும் பொடியாகாது. அதனால் பருப்பு முதல்ல அரைச்சிட்டு பவுடரான பிறகு பொட்டுக்கடலை போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்ட்டு. இப்போ அரைச்சி பொடி ஆகிடுச்சி. நல்லா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எண்ணெய் ஊற்றி பிசறும்போது கூட ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது தனியாக ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. நமக்கு குழம்பு செய்ய டைம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்கு அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா அப்போ இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேலை மிச்சமாயிடும். நல்லா வாய்வு பிடிக்காது. ஏன்னா பெருங்காயம் பூண்டெல்லாம் போட்டதுனால வாசனையும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பவுனு போல் ஒரு பருப்பு பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.